Craft Bubble. Hello friends, welcome back to our channel Craft Bubble. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா homemade tissue paper தாங்க பார்க்க போறோம். அதாவது how to make tissue paper. ஓகேவா? ரொம்பவே சுலபமா வீட்லயே நீங்க வந்து tissue paper செய்யலாம். அது 5 minutesல. இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்லோ பண்ணிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்தா உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ கூட போட்டுருங்க, அது உங்கள் விருப்பம் தான். சரி, இப்போ வாங்க நம்ம டிஷ்யூ பேப்பர் செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் காட்ட முடியாது இல்லையா, அதனால தான். சரி, 2 பேப்பர் எடுத்திருக்கேன். அது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று எடுத்து ஓரமாக வச்சிடலாம். கடைசியாக டிஃப்ரென்ஷியேட் காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பேப்பரை நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நல்லா டைட்டாக கசக்கி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணாலே தெரியும் கிராக்காக இருக்கும். மறுபடியும் நல்லா கசக்கி டைட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கசக்கி டைட் பண்ணி விரிக்கணும். விரித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து இதை முடிச்சிடலாம். அதாவது செய்கிறத வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் விரிங்க. மறுபடியும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக நீங்கள் நல்லாவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? டிஷ்யூ பேப்பர் மாதிரியே தான் இருக்கும், நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே. இதை வந்து நீங்கள் ஸ்னீஸ் பண்ணுவீங்களா, அப்போ மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஸ்வெட் ஆகும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பேஸ்டர் ஷேட் பண்ணும் போது நம்ம இந்த பேப்பரில் ஷேட் பண்ணிக்கலாம். மெஹந்தி வச்சா சில பேர் அழைப்பாங்கல்ல, லைட்டாக கலைஞ்சிருச்சுன்னா அதில் அழைப்பாங்க, அந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து டேபிள்லாம் துடைக்கும் போது டிஷ்யூ பேப்பர் எடுத்து சில பேர் துடைப்போம்ல, அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை பேப்பர் வேணால் பண்ணிக்கலாம், எல்லாமே பர்ஃபெக்டாக தான் வரும். இதை வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பரில் பண்ணால் வந்து ஸ்வெட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே நியூஸ் பேப்பரில் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதான் அழகாக இருக்குன்றதுனால நான் இந்த பேப்பரில் காட்டுறேன். நியூஸ் பேப்பரில் பண்ணிங்கன்னா இன்னுமே சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஏன்னா அது ஏற்கனவே சாஃப்டான பேப்பரு. இது வந்து நான் ஒரு அன்ரூல்டு லாங் சைஸ் நோட் புக்லேருந்து ஒரு பேஜ் கிழிச்சு அதை பாதியாக உங்களுக்கு பாதி ஒன்று காட்டுறேன். கடைசியாக காட்டுறேங்க. இந்த செகண்ட் வச்சுருக்க பேப்பர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு அதை தனியாக வச்சுட்டேன். இது பாருங்கள், இப்போவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு, நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான டிஷ்யூ பேப்பர் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கசக்கி வந்து பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்பவே சூப்பராக வருங்க. இந்த பேப்பருக்கும் நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இது எப்படி வளையுது பாருங்கள், இது எப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கிது பாருங்கள். இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு பர்ஃபெக்டான டிஷ்யூ பேப்பர் கிடச்சிருச்சு. நீங்கள் A4 ஷீட்லலாம் பண்ணணுன்னு ஒரு அவசியமே இல்லை. நான் சொன்ன மாதிரி அன்ரூல்டு நோட் புக்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கே நான் ஆஃப் பேஜில் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கே கொஞ்சம் நல்லாவே கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பாருங்கள், ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கசக்கி நல்லா கசக்கி நீங்கள் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேவா? பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஓகே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் until then, bye from Craft Bubble. Thank you.